தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை டைடல் பார்க் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை சரி செய்ய கூடிய பணிகள் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது அந்த பணி எந்த நிலையில் இருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. சென்னை டைடல் பார்க் சாலையில ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணிகள் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையின் காரணமாக தாமதமும் தொய்வும் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக மழை காரணமாக அந்த பள்ளத்துல ஏற்கனவே தேங்கியிருந்த நீருடன் சேர்ந்து வெள்ள நீரும் தேங்கியிருந்ததன் காரணமாக கடுமையாக இந்த பணிகள் என்பது பாதிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. திருவான்மியூர் டைடல் பார்க் சந்திப்பின் அருகே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட திடீர் பள்ளத்துல கார் ஒன்று சிக்கி பள்ளத்துல கவிழ்ந்து விபத்து என்பது ஏற்பட்டிருந்தது. காரில் இருந்தவர்கள் மற்றும் ஓட்டுநர் உட்பட அனைவருமே பத்திரமாக மீட்கப்பட்டாலும் கூட கார் கடுமையாக சேதாரமாகி இருந்த ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த கார் என்பது மீட்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த பள்ளத்தை மூடக்கூடிய பணிகள் என்பது விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக பிரதான சாலை என்பதால், குறிப்பாக திருவான்மையூரையும் டைடல் பார்க்கையும் இணைக்கக்கூடிய பிரதான சாலை என்பதால் உடனடியாக இந்த பணிகளை துவங்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. ஆனா 2 நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக சாலையில ஏற்பட்ட பள்ளத்தை மூடக்கூடிய பணிகள் என்பது நடைபெற முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வந்தது. பாதுகாப்பிற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்போடு வாகன போக்குவரத்தும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் சென்னையில மழை என்பது இல்லாத ஒரு சூழல்ல காலை முதலே பரவலாக வெயில் என்பது காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளத்தை மூடக்கூடிய பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து சுட்டிப்புகள் அமைத்து வேறு யாரும் உள்ளே செல்லாத வகையில நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர பள்ளத்தை முழுமையாக மூடக்கூடிய பணிகள் என்பது சூழலாக்க முடிந்தது. பள்ளத்தை மூடுவதற்கு தற்காலிகமாக வண்டல் மற்றும் களிமண் கொண்டு நிரப்பக்கூடிய நடவடிக்கைகள் பகுதி அளவு நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இன்று மாலைக்குள்ளாக முழுமையாக அந்த ஏற்பட்ட பள்ளத்தை மூடிடவும் அடுத்தபடியாக தார் சாலை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகளின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரதான சாலை என்பதால் விரைந்து இந்த பணிகளை முடிவுற்று சாலைகளை முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அலுவல் நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகள் ஒரு குறியாக இருந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.